அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடத்தில் சில புரியாத விஷயங்கள், அந்த புரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிடணும், புரியணும் இல்லையா? ஜோதிடத்தில் குரு வீட்டில் மீனம் தனுசு, அதற்கடுத்து என்ன சொன்னான்னா செவ்வாய் வீட்டில் கிரகம் இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக வளர்ச்சியுடன் இருக்கும். 4 கட்டம். இந்த 4 கட்டத்தில் உங்களுக்கு எத்தனை கட்டம் ஃபுல்லப் ஆகிருக்குன்னு பாருங்கள். 4லையும் ஃபுல்லப் ஆகிருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. சில பேர் லக்கி மேனாக இருந்தால் 4 கட்டம் ஃபுல்லப் ஆகிருக்கலாம். எனக்கு நான் சொன்னேன்னா 2 கட்டத்தில் ஃபுல்லப் ஆகிருக்கு. அப்போ 2 கட்டத்தில் ஃபுல்லப் ஆகிருக்குன்னா விருச்சிகத்துலேயும் கிரகம் இருக்குது, தனுசுலையும் கிரகம் இருக்குது. அப்போ அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர்கள் கண்டிப்பாக வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. யோசனை பண்ணி பார்க்கும்போது பரவாயில்ல, நம்ம வளர்ச்சியில் தான் இருக்கோம், நல்லா தான் இருக்கும். அப்போ குரு வீட்டில் செவ்வாய் வீட்டில் கிரகம் இருக்க அவர்கள் வளர்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலையை அந்த குரு உருவாக்கி விட்டுருவார், அந்த செவ்வாய் உருவாக்கி விட்டுருவார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. இப்படி இருக்கான்னு பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து செவ்வாயோடைய பார்வையில் என்ன சொன்னேன்னா, செவ்வாய்க்கு என்ன சொன்னேன்னா 4, 7, 8 பார்வைகள் உண்டு. செவ்வாயோடைய பார்வையில் என்ன சொன்னேன்னா கிரகம் இருந்தால் நல்லது. ஆனால் செவ்வாயோடைய பார்வையில் இப்போ 4ஆம் இடத்தை பார்க்காருன்னா அங்கே ஒரு கிரகம் இல்லை, எம்டி கட்டமாக இருக்குது. அல்லது 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, அந்த கட்டம் எம்டியாக இருக்குது. 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8வது பார்வையாக அவர் பார்க்குறாரு அப்படின்னா கடைசியில் என்ன சொல்லிட்டான்னா இந்த மங்களக்காரன் ப்ளஸ் மனைக்காரன் இவன் பார்க்கின்ற இடத்தில் ஒரு கிரகம் இல்லை என்று சொன்னால் கடைசியில் என்ன சொன்னான்னா வாடகை வீட்டில் இருப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். சரி, இல்லையா எனக்கு வீடெல்லாம் இருக்குண்ணா, நீ பேர்வாதி நாள் எங்கேயாவது தொழில் நிமித்தமாக போயிடுவேன், பேர்வாதி நாள் வந்திருப்பேன். பேர்வாதி நாள் தொழில் நிமித்தமாக போயிட்டு பேர்வாதி நாள் திரும்ப சர்டிஃபிகேட்டை தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அது உருவாக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள். அப்போ செவ்வாய் பார்வையில் ஒரு கிரகம் இருந்தால் அது பிரச்சனை வேறு. செவ்வாயோடைய பார்வையில் என்ன சொல்லலான்னா ஒரு ஒரு பார்வை இருக்கிறது. அந்த பார்வையில் எம்டி கட்டமாக இருந்தால் இவர் கண்டிப்பாக என்ன சொன்னார்னா குடியிருக்கிற வீடு ஏதாவது பிரச்சனைக்குரியதாக ஆகலாம், அல்லது குடியிருக்கிற வீட்டை விட்டு என்ன சொன்னால் வாடகைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. யாருக்கு அப்படி இருக்குங்கிறது பார்த்து தெளிவாகிக்கிடுங்க. இது ஒரு கருத்து. அதாவது இருக்கிறதுலே வயசு கூடுன கிரகம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? வயசு கூடுன கிரகம் இருக்கிறதுலே இளமையானவர் யாருன்னு தெரியுமா? இருக்கிறதுலே இளமையான வயதுடையவர் சூரியன். என்ன சார், சூரியன் எப்படி இளமையான வயதுடையவர் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு சூரியனுடைய திசை எத்தனை வருஷம்? 6 வருஷம். அதற்கடுத்து செவ்வாய் திசையும் கேது திசையும் 7 வருஷம். ஓகேவா? அடுத்த ஆளுங்க வயதில் சூரியனோட கொஞ்சம் மூத்தவங்க. அப்போ என்ன சொல்கிறான்னா சந்திரனுடைய திசை 3வது அமைப்பு. சந்திரனுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா குரு 4வது அமைப்பு, 16 வருஷ திசை. குருவுக்கு அடுத்து என்ன சொன்னாங்கன்னா அடுத்த வயதான ஆள் யாருன்னா புதன். என்ன சொல்கிறான்னா அடுத்த வயதான ஆள், ஏன்னா அவருக்கு 17 வயசு. அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா ராகு பகவான் என்ன சொன்னால் 18 வயசு, ஏன்னா அவருடைய திசை 18 வருஷம். அதற்கடுத்து வயதானவர் யாருன்னா சனி, அவருக்கு 19 வருஷம். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா சுக்கிரனுக்கு வயது 20. இருக்கிறதுல வயசான மனுஷன் யாருன்னா சுக்கிரன். இதை தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஆயுள்காரகன்
சனியுடன், எனக்கு ஆயுளுக்கு காரகன் சனியுடன், உங்களுடைய ஆயுளுக்கு காரகன் யாரோ 8க்குடையவனோடு குறைந்த வயதுடைய கிரகங்கள் சேரும்போது இளம் வயதில் அங்கே மரணம் ஏற்படும். அதாவது என்ன சொல்கிறேன்னா, சேர்ந்தது என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய அட்டமாதிபதி 8க்குடையவர் தானே ஆயுள் ஸ்தானாதிபதி சனி. இது ரெண்டே எடுத்துக்கணும். சனியுடன் குறைந்த வயதுடைய செவ்வாய் சேர்ந்தாலும், கேது சேர்ந்தாலும், சூரியன் சேர்ந்தாலும் அவருடைய வர்க்கத்தில் இளம் வயதில் மரணம் உண்டு, உறுதியாக உண்டு. அதில் மாற்றம்லாம் கிடையாது. இதை தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க, அவ்வளோதான், தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் என்ன சொன்னேன்னா, எப்பயுமே ஆயுள்காரனோடு என்ன சொன்னா சுக்கிரன் சேர்ந்துட்டான்னு வைங்க, 90 வயசு வரைக்கும் என்ன சொன்னா இருப்பாங்க அந்த வீட்டில். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே 20 வருஷ திசை. அப்போ ஆயுள்காரகனோடு சுக்கிரன் சம்பந்தப்பட்டால் 80 வயசுக்கு மேலே கண்டிப்பாக வரைக்கும் இருப்பாங்க, உறுதியாக இருப்பாங்க. அப்போ குறைந்த வயது கிரகங்கள் சூரியன், செவ்வாய், கேது, இந்த 3 கிரகங்கள் ஆயுள்காரகனோடு சேரக்கூடாது. சேர்ந்தால் என்ன நடக்கும்? சீக்கிரம் விசாவாக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்துவிடும். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு கண்டிப்பாக ஒரு டிப்ஸ் கணக்காக எடுத்துக்கிடுங்க. இதை நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் பார்வையாக இருந்தாலோ அல்லது சேர்ந்திருந்தாலோ என்ன நடக்கும்? திருமணம் சீக்கிரமாக நடந்தால் டைவர்ஸ் ஆகிடும். அப்படி திருமணம் நடந்திருக்கு அப்படின்னா அது காதல் கல்யாணமாக இருந்தால் தப்பிக்கும். என்ன காரணம்னா, செவ்வாயுடைய திசை 7, சனியோடைய திசை 19. இவர்கள் சேர்க்கையோ பார்வையோ ஒருத்தர் டச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, செவ்வாய் சனி சேர்க்கை என்பது இவன் 19 வருஷக்காரன், அவன் 7 வருஷக்காரன். அப்போ 26 வயதுக்குள்ளே நீ கல்யாணம் முடிச்சேன்னா லவ் வரும். லவ் என்ன சொன்னேன்னா, லவ் மேரேஜ் பண்ணிட்டா ஒன்றும் இல்லைன்னா என்ன சொன்னான்னா, 26 வயதுக்குள் கல்யாணம் நடந்து விட்டது என்று சொன்னால் அந்த கல்யாணம் பிரச்சனைக்குரியதாகி டைவர்ஸ் ஆகிரும், பிரச்சனை ஆயிரும். அப்போ செவ்வாய் சனி சேர்க்கை உடையவர்கள் 27 வயதிற்கு மேல் தான் திருமணம் நடக்கும். அதற்கு மேலே திருமணம் நீங்கள் செஞ்சதுனால அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டான். இதுவும் ஜோதிடத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அதனால் என்ன சொல்கிறான்னா இப்போ இதில் என்னென்ன குறைந்த கால வயதுடைய கிரகம் ஆயுள்காரனை பார்த்தால் சீக்கிரம் மரணம் வந்துடும் சொல்லிட்டான். குறைந்த கால வயதுடைய சூரியன், செவ்வாய், கேது, இந்த 3 கிரகங்கள் ஆயுள்காரனை பார்த்தால் மரணம் வந்துடும், சீக்கிரம் வந்துடும், இறந்துருப்பாங்க அங்கே அப்படின்னு. அதே சமயத்தில் குறைந்த கால கிரகம் சூரியனுக்கு அடுத்த கேது, செவ்வாய், சுக்கிரனை பார்க்க சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். அப்போ குறைந்த வயதுடைய கிரகமாகிய சூரியனும் செவ்வாயும் கேதுவும் சுக்கிரனை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் அப்போ சீக்கிரமே திருமணம் நடக்கக்கூடிய கண்டிப்பாக கிடைச்சிடும். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா, 2க்குடையவன் ஜாதகத்தில் கெட்டு போய்விட்டால் உங்கள் சொந்த ஊரில் இருக்காதீங்க. 2க்குடையவன் ஜாதகத்தில் கெட்டு விட்டது என்று சொன்னால் அந்நிய பாஷை பேசக்கூடிய பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவுக்கு போங்க, இல்லைன்னா கேரளாவுக்கு போங்க, இல்லைன்னா ஆந்திராவுக்கு போயிருங்க. போனீங்கன்னா பொழப்பு சூப்பராக நடக்கும். அப்போ 2க்குடையவன் ஒரு ஜாதகத்தில் கெட்டுவிட்டான் என்று சொன்னால் அவன் உள்ளூர் வாழ்க்கை வாழ முடியாது, அது நடக்காது. அப்போ நீங்கள் இதை என்ன சொன்னான்னா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. உங்கள் ஜாதகத்தில் 2க்குடையவன் கெட்டு போயிட்டானா, 6, 8, 12 போய் மறைஞ்சு போயிட்டானா, நல்லா இல்லையா, சரியில்லையா? அப்போ என்ன செய்யுங்க, பொட்டணத்தை ஜட்டியம் கட்டிட்டேன்னு சொன்னான்னா அந்நிய பாஷை பேசக்கூடிய கேரளாவோ அல்லது கர்நாடகாவோ
அல்லது வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஆந்திராவோ போயிருங்க. இது இலகுவானது பக்கத்தில், இல்லைன்னா வெளிநாடு தான். வெளிநாடு போயிட்டீங்கன்னா சீரும் சிறப்புமாக வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. இது வந்து ஜோதிடத்தில் வந்து ஒரு சூத்திரம். அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு லக்னாதிபதி 12 குடையவன் சேர்ந்து 9இல் இருந்தால், ஒரு லக்னாதிபதி 12 குடையவனுடன் சேர்ந்து 9இல் இருந்தால், அவர் வெளியூர் சென்று யாராவது ஒருத்தர் அடைக்கலம் கொடுப்பாங்க. அடைக்கலம் கொடுத்து அவர்களே முதல் போட்டு இவர்களுக்கு தொழில் வச்சு என்ன முன்னேற்றி விட்டுருவோம். 2 லக்னாதிபதி 12 குடையவனுடன் சேர்ந்து 9இல் இருந்தால், அதோடு குரு சம்பந்தப்பட்டாலோ அல்லது அந்த 9 குடையவன் என்று சொன்னாலே வந்து இதுதான் பாக்கியம். அந்த பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வந்து வெளியூருக்கு போக வச்சோம். 12ஆம் இடம் என்பது வெளியூர். லக்னாதிபதி 12 குடையவனுடன் சேர்ந்து வந்த 9இல் இருந்தாலோ 9 குடையவனுடைய பார்வையில் இருந்தாலோ அவர்கள் வெளியூர் சென்று பிறர் தயவில் நன்றாக பிளப்பு நடத்தி வந்து சூப்பராக வந்துடுவாங்க. அதே சமயத்தில் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 12 குடையவருடன் சேர்ந்து 8 குடையவர் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் 8 குடையவருடன் இருந்தாலும் வெளியூர் போவாங்க, வெளிநாடு போவாங்க. அங்கே போய் துப்புக்கட்ட வேலை பார்த்துட்டு ஜெயிலுக்கு போயிடுவாங்க. 8ஆம் இடம் என்பது 8 குடையவன் 8ஆம் இடம் என்பது ஜெயிலு. அப்போ ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அப்போ இதெல்லாம் கவனமாக. லக்னாதிபதி 12 குடையவன்னா வெளியூர். அங்கே அந்த லக்னாதிபதியும் 12 குடையவனும் 8 குடையவனுடைய வீட்டில் இருந்தாலும் 8ஆம் இடத்துக்குரியவர் இவர்களை பார்த்தாலும் இவர்கள் வெளியூரில் போய் பிழப்புக்காக போவாங்க. அங்கே தேவையில்லாத ஒரு வேலையை பார்ப்பாங்க, பார்த்துட்டு ஜெயிலுக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னா உண்மைதான். அதற்கடுத்து எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு ஜாதகத்தில் வந்து 7ஆம் இடம் 8ஆம் இடம் வந்து பலப்பட்டால் பிறர் உதவி நமக்கு கிடைக்கும். 7ஆம் இடம் வந்து பலமாக இருக்குது, ஆட்சி உச்சத்துக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் பலம் உண்டுன்னு என்ன சொன்னோன்னா 7ஆம் இடம் என்பது திருமணம். இப்போ திருமணத்திற்கு போய் நம்ம என்ன செய்கிறோம்? 1000 ரூபா மொய் எழுதுகிறோம். 1000 ரூபா ஒரு கல்யாணத்துக்கு நம்ம வேண்டிய ஆளுகள் வந்து 1000 ரூபா எழுதுகிறோம். அவங்க வீட்டில் ஒரு 5 வருஷம் கழித்து வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு திருமணம் நடக்குது. நம்ம எவ்வளோ செய்கிறோம்? வட்டி வட்டா செய்கிறோம். 1001 செய்வோம். அன்றைக்கி 1000 ரூபா செஞ்சாங்கப்பா, நீ ஒரு 1000 ரூபா செஞ்சுட்டு வந்துருக்கு. அதனால் 7ஆம் இடம் வந்து பலப்பட்டால் பிறர் உதவி நமக்கு உண்டு. அப்போ மொய் செய்கிற மாதிரி நீங்கள் 1000 ரூபா செஞ்சீங்க, நானும் 1000 ரூபா செஞ்சுட்டேன், முடிஞ்சு வச்சு அப்படி இருக்கும். 8ஆம் இடம் வந்து பலப்பட்டால் அடுத்தவன் வந்து நமக்கு வந்து என்ன சொன்னால் அவன்கிட்ட இருக்கிற அபரிதமான காசை கொண்டாந்து நம்மகிட்ட கொடுத்து இதை யூஸ் பண்ணிக்கிடுங்க, வட்டி வேண்டாம், எப்போ இருந்தாலும் எனக்கு என்ன சொல்லணும்னா நீங்கள் வந்து அசலை வந்து உங்களுடைய தொழிலெலாம் நல்லா வச்சு வளர்ச்சி அனுப்புகிறேன் கொடுத்துருங்க. ஏன்னா அவனுக்கு பாதுகாப்பு நம்ம ஆயிடும். 8ஆம் இடம் என்பது அடுத்த ஆள். 7ஆம் இடம் என்பது என்ன சொன்னால் நட்பு காதல் அடுத்த ஆள். இது இந்த ஜாதகத்தில் வந்து இது நமக்கு பலப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்களால் நமக்கு நன்மை உண்டு, கண்டிப்பாக நன்மை உண்டு. இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னால் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிடணும். 5 குடையவன் நின்ற இடம் நல்லாயிருக்கும், 5 குடையவன் பார்த்த இடம் நல்லாயிருக்கும், 9ஆம் இடத்தில் இருக்கிற கிரகம் நன்மை செய்யும், 9 குடையவன் பார்த்த இடம் நன்றாக இருக்கும். இதெல்லாம் அசைக்க முடியாது. ஒரு கிரகம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஆட்சி பெற்று விட்டது என்று சொன்னான். ஒரு கிரகம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஆட்சி பெற்று விட்டது என்று சொன்னால், அப்போ அந்த ஆட்சி பெற்ற கிரகம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா என்ன செய்யும்? இப்போ வந்து ஒரு கிரகம் வந்து என்ன சொன்னான்னா 5ஆம் இடத்திற்கு உண்டான கிரகம் ஆட்சி என்பது என்ன? அதான் சொந்த வீட்டில் வலிமையாக வருவேன். தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக வலிமையாகக்கூடிய சக்தி தான் ஆட்சி. அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு கிரகம் ஆட்சி பெற்று விட்டது என்று சொன்னால் அதற்கு முன்னாடி உள்ள வந்து என்ன இப்போ வந்து ஒருத்தர் துலாலக்கணமாக பிறந்திருக்கிறார், சனி ஆட்சி 5ல் போய் ஆட்சி. இப்போ 5ல் போய் ஆட்சி பெற்று விட்டார் என்று சொன்னால் லக்கணம் வலிமையாயிரும், 2ஆம் இடம் வலிமையாயிரும், 3ஆம் இடம் வலிமையாயிரும், 4ஆம் இடம்னா 5 கட்டம் வந்து என்ன செய்ய கிங்கு. ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து 10ஆம் இடத்திற்கு உண்டான கிரகம் ஆட்சி பெற்று விட்டது என்று சொன்னால் 10 கட்டமும் வசப்பட்டுரும். லக்கணத்தில் இருந்து 10 வரைக்கும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வசமாயிடும். ஏன்னா 10ஆம் இடத்திற்கு உண்டான கிரகம் 10ஆம் இடத்துலேயே ஆட்சி பெறுவது என்ன சொன்னால் சிறப்பு. ஆனால் 11 12 வந்து நம்ம கேவலமாக பேசிகிட்டு இருக்கோம்.
11ஆம் இடம் யார்? 11ஆம் இடம் மூத்த சகோதர ஸ்தானம், சித்தப்பன், இவங்களை பூரா நம்ம குறை பேசிகிட்டே இருப்போம். என்ன காரணம்னா, அந்த 10 பேர் நமக்கு வசப்பட்டு விட்டால் 2 பேரும் இவனுக்கு வசப்பட மாட்டான். அப்போ எங்கே போகுது? ஒரு கிரகம் எந்த இடத்துல ஆட்சி பெறுகிறதோ அதுக்கு பின்னாடி இருக்கிற எத்தனை கட்டம்? இப்போ லக்கணத்துலேருந்து 7ஆம் இடத்துல வந்து 7 கூடையவன் ஆட்சி. அப்போ இந்த கட்டத்தில் இருக்கிற லக்கணத்திலிருந்து 6 கட்டங்கள் வந்து உங்களுக்கு கிங்கு. நீங்கள் 9ஆம் இடத்துல வந்து ஒரு கிரகம் வந்து ஆட்சி அப்படின்னா 8 கட்டமும் உங்களுக்கு வசப்பட்டுரும். இதுதான் ஜோதிடத்தின் வந்து உண்மையான விதிகள். இதை வந்து அப்படியே நுணுக்கமாக வந்து தேடி 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 கண்டுபிடிக்கணும். தேடி தேடி கண்டுபிடிச்சி மக்களுக்கு சொன்னால்தான். எனக்கு 5 கூடையவன் ஆட்சி, லக்கணத்திலேருந்து என்ன சொன்ன 4 கட்டம் என்னுடைய கைவசம், 5ஆம் இடமும் என்னுடைய கைவசம். அதை நம்ம வந்து என்ன சொன்னா ஒன்றும் முடியாது. இதே வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு கிரகம் வந்து என்ன சொன்னான்னா 5ஆம் இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா நேசம். 5ஆம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் நேசமாயிருச்சு. அப்போ நேசமாயிருச்சுன்னா என்ன செய்யும்? 4 கட்டம் ஜோலி முடிஞ்சது. லக்கணத்திலேருந்து 4 கட்டம் ஜோலி முடிஞ்சது. அந்த மாதிரி ஆயிரும். அவன்கிட்ட கேளுங்க, என்னையா? ஆமையா, ஜோலி முடிஞ்சதியா அப்படிம்பார். அப்போ ஒரு கிரகம் நேசமானாலும் உச்சமானால் அவனுக்கு வந்து என்ன சொன்னான்னா அது எந்த இடத்துல உச்சமாய் ஆட்சி பெற்று இருக்கிறதோ அதற்கு பின்னாடி உள்ள ஆட்சி பெற்றது அந்த லக்கணத்திலிருந்து அந்த ஆட்சி பெற்ற இடம் வரைக்கும் இவன் வந்து கிங்காகவே இருப்பான். அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்தில் நேசமாகிவிட்டது என்று சொன்னால் அது லக்கணத்திலிருந்து எத்தனாம் இடம் பாருங்கள், லக்கணத்திலிருந்து அந்த நேசமான இடம் வரைக்கும் நாசமாக போயிடும். இது ஜோதிட விதி. இதை யாரும் நீங்கள் என்ன சொன்னான்னா வந்து மாற்ற முடியாது, மாற்றிக்கொள்ளவும் முடியாது. அதனால் வந்து என்ன சொன்னான்னா வந்து எப்பயுமே கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாங்க, இப்போ ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள அர்ப்பணமான விதிகள் பயன்படுத்தி பாருங்கள். இதுக்கெல்லாம் வந்து ஒரு டானிக் மாதிரி செயல்படுத்தி பாருங்கள், பரிச்சித்து பாருங்கள், நல்லாயிருக்கும் என்று கூறி உங்களிடம் வந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிரி ஆகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வணக்கம்.